அனைவருக்கும் வணக்கம். நான் ரெனுமீரா. ரெமிரா டாக்ஸில் வழக்கம் போல் இன்றைக்கும் ஒரு சுவாரஸ்யமான விருந்தினரை சந்திக்க போகிறோம். இவங்களை எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக தொடர்ந்து இவங்களை நான் சந்திச்சுக்கிட்டே வரேன். அதாவது மாதத்தில் ஒரு தடவை 2 தடவை வந்து சந்திக்கக்கூடிய சூழல் வரும். அது ஒரு நிகழ்ச்சியில் வரும். அப்போது எனக்கு இவங்க மேலே ஒரு கவனம் இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் தான் எனக்கு வந்து இவங்களை பற்றியும் இவர்களுடைய கணவரை பற்றியும் எல்லாமே எனக்கு தெரிய வந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப சுவாரஸ்யமாக, ரொம்ப டவுன் டு அர்த் பர்சன், நல்லா பேசுவாங்க. அப்போது எனக்கு சமீபமாக ஃபேஸ்புக்கில் இவங்களுடைய மகனை பற்றின நிறைய அவர் வாங்கின அவார்ட்ஸ், அப்புறம் அவர் வாங்கின நிறைய பேரு புகழோடு அவர் எழுதின நூல்கள், இதெல்லாமே வந்து எனக்கு ரொம்ப ஈர்ப்பை கொடுத்தது. அப்போ நான் இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கும் போது எனக்கு நிறைய விஷயங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் வந்தது. நான் தெரிஞ்சுக்கிறதோட ரெமிரா டாக்ஸில் என்னோட நேயர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் வச்சேன். ஸோ அவங்க இன்னைக்கு ரெமிரா டாக்ஸ்க்காக பேச வந்திருக்காங்க. இப்போ நம்ம திருமதி கற்பகம் குமணன் அவர்களோட பேசுவோம். வணக்கம். வணக்கம் கற்பகம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. அதாவது வந்து இப்போ வரப்போற பெண்கள் தினம் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். அப்படிங்கிறத தாண்டி அந்த பெண்களுக்கு அப்படின்னும் போது பல முகங்கள் இல்லையா? ஆமாம். ஸோ முதல்ல வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஒரு குழந்தை முகமாக நம்ம வந்து இந்த உலகத்தில் நம்ம அறிமுகமாகி, அதுக்கப்புறமா ஒரு பெண் அப்படிங்கிற அந்த ஒரு முழுமை அடைகிற அந்த பருவம் வந்து ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது அப்படின்னு. ஆனால் அந்த குழந்தைக்கு வந்து ஒரு முழு வடிவம் கொடுக்கும் பொழுது அது இன்னமும் சிறப்பாக நம்ம சித்தரிக்கும் வண்ணம் இருக்கு இல்லையா? அந்த விதத்தில் வந்து நான் ரொம்ப ரொம்ப அட்மையர் பண்ணுறேன் உங்களை. ஸோ எனக்கு நிறைய விஷயங்கள், நான் இதுதான் கேள்விங்கிறது இல்லை, நீங்கள் வந்து எனக்கு உங்களுடைய பயணத்தை வந்து வாழ்க்கை பயணத்தை என்னோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறேன். சொல்லுங்கள். ஆக்சுவலாக வந்து எனக்கு எங்கள் அப்பா வந்து கதாசிரியர் பாலமுருகன். அவர் வந்து நிறைய தமிழ் படங்கள், சிவாஜி படங்களுக்கு கதை எழுதியிருக்காரு. எனக்கு 3 அண்ணன், ஒரு தம்பி. நான் வீட்லேயே வந்து ரொம்ப செல்லம், ராணி மாதிரி இருந்தேன். நான் கோல்டன் ஸ்பூன் அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப அன்பான ஃபேமிலி. அப்படி தான் நான் இருந்தேன். எங்களது வந்து லவ் மேரேஜ். 8 இயர்ஸ் லவ் பண்ணி நாங்கள் வந்து அப்போது இவர் நாகர்கோயிலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார், ஆல் இண்டியா ரேடியோவில். என் ஹஸ்பண்ட் வந்து இளங்கோ குமணன் அங்கே அறிவிப்பாளராக இருந்தார். ஃபஸ்ட்டு அறிவிப்பாளர் நாகர்கோயிலில் அவர் தான். ஸோ அங்கே கல்யாணம் ஆகி நாங்கள் அங்கே போனோம். அங்கே தான் எங்கள் லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு. நாகர்கோயிலில் தான். நாங்கள் சென்னை தான், பட் அவர் அங்கே வேலை பார்க்குறதுனால அங்கே போனோம். எல்லா நாளும் சினிமா பார்ப்போம் அங்கே. நாங்கள் தேட்டர் இருக்கு. சண்டே ஒரு நாள் தான் நைட் டியூட்டியோ ஏதோ அவருக்கு. ஸோ சண்டே மட்டும் போக மாட்டோம், மற்ற எல்லா நாளும் சினிமா பார்ப்போம். நல்ல எல்லாரும் சண்டே தான் சினிமா போவாங்க, சண்டே விட்டுட்டு பார்த்தேன். ஆமாம். ஸோ நல்ல நல்ல லைஃப், ஜாலியாக நாங்கள் 2 பேரும் அங்கே இருந்தோம். அங்கே தான் என்னோடய ஃபஸ்ட்டு சன் பிறந்தான். ஓகே. ப்ரீமெச்சூர் பேபி அவன். அப்போ கூட வெற்றி விழா படம் பார்த்துட்டு இருந்தோம் நாங்கள். அப்போ தான் எனக்கு வந்து முதுகு வலிக்கிற மாதிரி இருந்தது. ஹாஸ்பிட்டலுக்கு போனப்போ அப்போது செக் பண்ணப்போ பனிக்கூடம் உடஞ்சிருச்சு அப்படின்னாங்க. 7th மந்த்து ஸ்டார்டிங் தான் அது. அப்போது எனக்கு தெரியாது. நான் 23 இயர்ஸ் அப்போது. எனக்கு பெருசாக ஒன்றும் அப்போ தெரியல. பக்கத்தில் இருந்தவங்க ஒன்றும் இல்லை, இது அப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டாங்க. நான் ஒரு சின்ன கிளினிக்கில் தான் அங்கே முதல்ல செக்கப் பண்ணிகிட்ருந்தோம். அவங்க வந்து அங்கேருந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புனாங்க. அங்கே 10 நாள் கண்டினியூஸ் ட்ரிப்ஸு எனக்கு. நான் அப்போ அந்த டாக்டர் அவங்கள்ட்ட நான் அப்பயே கேட்டேன், நான் எனக்கு சிசேரியன் பண்ணுங்கன்ட்டு. அவங்க பண்ணாமல் விட்டுட்டாங்க. அப்போது பண்ணாமல் விட்டுட்டோன்னே அதே ப்ராப்ளம் ஆகிடுச்சு அது. ஸோ என் பையன் பிறந்தப்போ அவனுக்கு 1.6 kgs தான் இருந்தான் வெயிட்டு. அந்த ஷீட்டை விட வெயிட் கம்மியாக இருப்பான், ரொம்ப குட்டியாக இருப்பான். இன்குபேட்டரில் இருந்தான், 23 நாள் இன்குபேட்டரில் இருந்தான் அவன். நான் டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டு அப்புறமும் என் ஹஸ்பண்ட் வந்து மதர்ஸ் ஃபீடை எடுத்துட்டு 4 தடவை போய் கொடுப்பாரு.
அப்பயே வந்து அந்த குழந்தைய அழகாக தூக்கி அவர் வந்து கொடுக்கறத பார்த்துட்டு அந்த டாக்டரை வந்து சொல்லுவாங்களாம் நர்சஸ் கிட்ட, கற்றுக்கோங்க அவர்கிட்ட எவ்வளோ அழகாக குழந்தைய தூக்கி கொடுக்குறாருன்ட்டு. அப்போ அவருக்கு என்ன ஏஜ் இருக்கும் சார்? அவருக்கு 28, ஓகே 28, 29 தான் அவருக்கும். பட் குழந்தைய அழகாக அவர் வந்து ஹேண்டில் பண்ணுவார். அந்த மாதிரி தான். அப்போது எங்களுக்கு தெரியல, குழந்தைக்கு ப்ராப்ளம் இருக்குன்ட்டு பிறந்த உடனே தெரியல. ஒரு 5-6 months இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, அப்போ வந்து எங்கள் மதர்-இன்-லா வந்து ஏன் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறான், சவுண்டுன்னா நேராக பார்க்கணும் ஒரு குழந்த, ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்போ இதெல்லாம் நடந்ததும் நாகர்கோயிலில் தான்? எல்லாமே நாகர்கோயிலில் தான். அப்போ அவர் இங்கே ட்ரை பண்ணிட்டு இருந்தார், இங்கே மெட்ராஸ் ரேடியோ ஸ்டேஷனுக்கு வரணுன்ட்டு. அப்போது நாங்கள் ஒரு 10th, அவருக்கு 10th குழந்தைக்கு 10th month இருக்கிறப்போ இங்கே கூட்டிகிட்டு வந்தோம், சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணோம். செக் பண்ணப்போ டாக்டர் குமரேசன்ட்டு இருந்தார். அவர் வந்து டயக்னைஸ் பண்ணார், இந்த குழந்தைக்கு செரிப்ரல் பாலசி, மூளை முடக்குவாதம்ட்டு தமிழில் சொல்லுவாங்க. அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது செரிப்ரல் பாலசியில். சில குழந்தைங்களால் வந்து பேசக்கூட முடியாது. ராயப்பேட்டாவில் இருக்குது. அந்த டாக்டர் இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தோம் நாங்கள், ரொம்ப சந்தோஷப்பட்டார் இப்போ இருக்கிற குமரனை பார்த்து. ஏன்னா அவர் தான் டயக்னைஸ் பண்ணார் இந்த குழந்தைக்கு வந்து. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடெண்ட்டை சொல்லணும். அதுக்கு முன்னாடி ஒரு லேடி டாக்டர் பார்த்தோம். அது நான் போல, எங்கள் ஹஸ்பண்டும் எங்கள் மாமியார் பேர் புனிதவதி இளங்கோவன், ஆல் இண்டியா ரேடியோவில் ட்ராமா ப்ரொடியூசராக இருந்தவங்க. ஓகே. எங்கள் மாமியாரும் ஹஸ்பண்டும் வந்து அந்த டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க. குழந்தைய கூட்டிகிட்டு போனப்போ அவங்க இப்படி தூக்கி இப்படி வச்சுட்டாங்களாம். வச்சுட்டு ஹில் பி லைக் அன் வெஜிடபிள் அப்படின்னாங்களாம். இந்த குழந்தையால ஒன்றும் பண்ண முடியாது, இந்த குழந்தைய அப்படியே விட்டுருங்க. அது சொன்னது வந்து ஒரு லேடி டாக்டரை. அது டாக்டர் பார்க்கறதுக்கு முன்னாடி. அது வந்து சென்னையில் தான். இந்த குழந்தையால ஒன்றும் பண்ண முடியாது, இவர் ஒரு வெஜிடபிள் மாதிரி தான் இருப்பார், நீங்கள் கோ ஃபார் another child, நீங்கள் அடுத்த குழந்தைக்கு போங்க அப்படின்ட்டு அந்த அம்மா சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம டாக்டர் குமரேசன் பார்த்தது. அப்புறம் டாக்டர் நடராஜன்ட்டு அண்ணாமலைபுரமில் பீடியாட்ரிஸ்ட் இருக்கார். அவர்கிட்ட போய் நாங்கள் காமிச்சப்போ இந்த மாதிரி டாக்டர் குமரேசன் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு, நான் அப்போ வந்து கண் கலங்கினேன்னா. அப்போ கண் கலங்கினப்போ அவர் வந்து சொன்னார், 35 years பேக்கு, ஏமா வருத்தப்படுற, இவன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருப்பான், இவனால் எழுத முடியாது, ஆனால் கம்ப்யூட்டரில் பண்ணுவான். அப்பயே சொல்லியிருக்காரு அவர். மற்றவங்கள மாதிரி அவரால் பண்ண முடியாது. டாக்டர் நடராஜன்ட்டு அண்ணாமலைபுரமில் இருக்காரு. அவர் அப்போ சொன்னார், எதுக்கு வருத்தப்படுறீங்க, மற்ற குழந்தை மாதிரி உங்கள் குழந்தை இருக்க மாட்டான், டிஃப்ரெண்ட்டாக இருப்பான், டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவான், கம்ப்யூட்டர் இருக்கும் அதில் பண்ணுவான்ட்டு அப்போ சொன்னது இப்போ உண்மையாக ஆயிருக்கு, நடந்திருக்கு. சந்தோஷம் அவர் சொன்னது. ஸோ 10 மாதத்தில் வந்து நாங்கள் ஐக்கியான்ட்டு அண்ணாமலைபுரமில் ஒரு சென்டர் இருக்குது, அங்கே வந்து குழந்தைய கூட்டிகிட்டு போகிறோம். தெரப்பி மஸ்ட்டு, செரிப்ரல் பால்சி குழந்தைங்களுக்கெலாம் தெரப்பி மஸ்ட்டு, லைஃப் லாங் பண்ணணும். அதை பற்றியும் நான் சொல்கிறேன், தெரப்பி எவ்வளோ முக்கியங்கிறதையும் சொல்கிறேன். அப்போது ஐக்கியா அங்கே கூட்டிகிட்டு போனப்போ அவங்க தான், என் பையனுக்கு இப்படி தான் இருக்கும் குழந்தையா 10 மாதத்தில் இருந்தப்போ, பிரிக்கக்கூட. ஃபஸ்ட்டு நான் பண்ண எக்ஸசைஸ் வந்து இந்த விரலை பிரிக்கிறது. உட்கார முடியாது, ஒரு சப்போர்ட்டோட நேராக உட்கார வச்சு இதுதான் நாங்கள் பண்ண ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ். பிரிக்கிறது தான் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ். அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே, இவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு, சென்னைக்கு வந்தார். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டோன்னே மெயினாக இங்கே அசோக் நகர் வந்தது. இந்த வீடு வந்து சொந்த வீடு தான், அண்ணாமலைபுரமில் இருந்தோம். அங்கேருந்து இங்கே வந்ததே இங்கே கேகே நகர் ஃபிசியோதெரப்பி சென்டர், இங்கே ரீஹாபிலிட்டேஷன் சென்டர். எல்லாம் வந்து என்ன நினச்சிப்பாங்க, கவர்மெண்ட்னா சரியாக பார்த்துக்க மாட்டாங்க, சில பேருக்கு அந்த மாதிரி கருத்து இருக்குது, இல்லாட்டி
நம்ம எதுக்கு கவர்மெண்ட் இதுக்கு கூட்டிகிட்டு போகணுங்கிற கருத்துலாம் இருக்குது. ஆனால் என் பையனுக்கு அவ்வளோ அருமையாக தெரப்பி பண்ணாங்க கேகே நகர் சென்டரில். நான் வந்து என் பையனுக்காக ரோட்டில் நடக்கவே பயப்படுறேன். என் பையனுக்காக நான் கார் ஓட்ட கற்றுக்கிட்டேன். அப்போ ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஒரு மாருதி இருந்தது. எங்கள் 2 பேருக்கு பிடிச்சதே நல்ல சவுண்டாக பாட்டு வச்சுட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு இன்னும் நாங்கள் ட்ரைவ் பண்ணுறது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த தெரப்பி சென்டருக்கு ரெகுலராக என் பையனை நான் கூட்டிகிட்டு போவேன். நல்லா பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே வெஸ்ட் மாம்பலத்தில் ஒரு ஸ்கூலில் வந்து அவனுக்கு அட்மிஷன் கிடச்சிது ரெகுலர் ஸ்கூலுக்கு போனான். அதுக்கப்புறம் சில டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது. ஒரு கொஞ்சம் அவன் 4th 5th படிக்கிறப்பெல்லாம் வந்து அவனுக்கு 2nd ஃப்ளோரில் கிளாஸ் கொடுத்தாங்க. ஓகே. அவனால் நடக்க முடியாது. அப்போ வந்து ஒரு ஸ்டிக்கு வச்சுட்டு தான் நடப்பான் அவன். அப்போ வந்து நான் எப்படி அவனை கூட்டிகிட்டு போவேன்னா, அவனோட பேகு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அவன் ஒரு ஸ்டிக் வச்சுப்பான். ஒரு சர்க்கஸ் மாதிரி ஓகே. ஒரு நாளும் மாடிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு கீழே கூட்டிகிட்டு வருவோம். 5th முடிகிற ஸ்டேஜில் வந்து அவங்களுக்கே இவரை வெளியே கூட்டிகிட்டு அனுப்பணுங்கிற ஒரு எண்ணமும் வந்துருச்சு. நாங்களும் சரி இது வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த ஸ்கூலை விட்டு நாங்கள் நிறுத்திட்டோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நாங்கள் வந்து 2 வருஷம் ஃப்ரீயாக கேப்பில் வந்து அவருக்கு ஹிந்தி சொல்லி கொடுத்தோம். ஹிந்தி வந்து அவர் டிகிரி லெவல் இப்போ முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் 10th நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங்குன்ட்டு ஒன்று இருக்குது. என்ஐஓஎஸ் வந்து நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் உங்கள் குழந்தைய வந்து ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போக முடியாட்டி ஏதாவது கஷ்டம் இருந்தால் என்ஐஓஎஸ்ன்ட்டு ஒரு நல்ல சிஸ்டம் இருக்குது. அதில் வந்து உங்கள் விருப்பப்பட்ட பாடங்களை நீங்கள் எடுத்து படிக்கலாம். என்ன உங்கள் பசங்களால் என்ன பாடம் படிக்க முடியுமோ அதை படிக்கலாம். நல்ல வேளை எனக்கு அப்போ வந்து ஒரு ஃப்ரெண்டு மூலமாக இது தெரிய வந்தது. ஸோ நாங்கள் குமரனை வந்து என்ஐஓஎஸில் போட்டோம். 10th படிக்கிறப்பே அவர் சைக்காலஜி எடுத்துக்கிட்டாரு. ஓகே. அப்போயே ஒரு சப்ஜெக்ட் வந்து சைக்காலஜி இருந்தது. டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணார் 10th. 12th டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணார். இந்த மீன்வைல் நான் வந்து அலையான்ஸ் ஃப்ரான்சஸ் கூட்டிகிட்டு போய் அவர் ஃப்ரெஞ்சு கற்றுக்கிட்டாரு. ஃப்ரெஞ்சும் டிகிரி லெவல் பாஸ் பண்ணியிருக்காரு அவர். ஸோ இது வந்து ஸ்கூல் லெவல் அவரோட இது. நான் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் என்ன சொல்கிறேன்னா, தெரப்பி ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்து எதுக்கு தெரப்பின்னு நினச்சிடுறாங்க. இந்த மாதிரி பசங்க சில பேர் உண்மையாகவே அஃபோர்ட் பண்ண முடியாமல் விட்டுடுறாங்க. சில பேர் வந்து அலட்சியத்தில் விட்டுடுறாங்க. தெரப்பி தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. நான் சொல்கிறேன், கண்டிப்பாக வந்து தெரப்பி வேணும். இந்த குழந்தைங்களுக்கு தெரப்பி, ஃபிசியோதெரப்பி மஸ்ட். எனக்கு தெரிஞ்சு வந்து தரமணிலையும் ஸ்பாஸ்டிக் சொசைட்டிலையும் நல்லா கவர்மெண்ட் பண்றாங்க. எய்டட் ரொம்ப நல்லா பண்றாங்க. அங்கே ஒரு எக்ஸாம் என் பையன் அங்கே எழுதினான். சென்டர் வந்து நல்லா பண்ணுறாங்க. அங்கேயும் நல்லா பண்றாங்க. கேகே நகர்லயும் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். கவர்மெண்ட் தான், பட் ரொம்ப நல்லா அவங்களோட கேர் கொடுக்குறாங்க. அயனாவரம்ல வந்து ஒரு ஸ்பாஸ்டிக் இது இருக்கு, ஸ்கூல் இருக்கு. ஸோ அங்கேயும் வந்து ரொம்ப நல்லா கேர் எடுத்துக்கிறாங்க. நிச்சயமா. அதுக்கப்புறம் அவருடைய டிகிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவரோட ட்ராவல் எப்படி? அதுக்கப்புறம் வந்து அவர் சைக்காலஜி தான்ட்டு தீர்மானம் பண்ணிட்டோன்னு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் கவுன்சிலிங் சைக்காலஜி அப்போ தான் ஃபஸ்ட்டு பேட்ச். ஓகே. ஸோ அவர் வந்து கவுன்சிலிங் சைக்காலஜி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பண்ணார். பிஎஸ்சி எம்எஸ்சி பண்ணார். மெட்ராஸ் யூனிவர்சிட்டி தான் அங்கே பண்ணார். அதை முடிச்சிட்டோன்னே என்ன பிஹெச்டி பண்ண வைக்கணுன்ட்டு ஆசைப்பட்டோம். ஓகே. ஸோ பிஹெச்டி வந்து இங்கே எங்களுக்கு கிடைக்கல. அந்த இன்சிடெண்ட்டும் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். அவர் வந்து இங்கே மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போனப்போ அந்த ஹெச்ஓடி வந்து என் ஹஸ்பண்டும் எங்கள் ஹஸ்பண்டோட சித்தப்பாவும் உள்ளே போயிட்டு நாங்கள் முதல்ல போய் பார்த்துட்டு வரோன்ட்டு உள்ளே போய் பேசியிருக்காங்க. அப்போது அந்த ஹெச்ஓடி என்ன சொன்னார்னா,
வீல் சேரில் இருக்கிறவங்கெல்லாம் பிஹெச்டி பண்ணி என்ன பண்ண போகிறாங்க, ஓகே. எதுக்கு அவருக்கு பிஹெச்டி ம். அப்படின்ட்டு என் மகன் வாசலில் வெயிட் பண்ணுறான். அவனை பார்க்க கூட அவர் விரும்பலை. ம். அவர் பார்க்க கூட விரும்பல. அவர் மட்டும் சரின்னு சொல்லியிருந்தாருன்னா ம். நான் வந்து இங்கேயே பண்ணியிருந்திருப்பேன் பிஹெச்டி. ம். ஆனால் அவருக்கு ஒரு கண்ணோட்டம், வீல் சேரில் இருக்கிறவங்களால பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண இல்லைன்னா பண்ணி என்ன முடியாது, பிரயோஜனம்? இவங்க பண்ண முடியாது, பண்ணி என்ன பிரயோஜனம்ன்ட்டு ஒரு அலட்சிய போக்கில் ம். அவர் சைக்காலஜியில் ஹெச்ஓடி. ஓகே. அவருக்கு வந்து தெரியல. ம். அதனால எங்களுக்கு இங்கே இடம் கிடைக்கல. நான் அதுக்காகவே வந்து என் பையன் முடிச்சுட்டு அவர்கிட்ட போய் காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் ஒரு வைராக்கியத்தில் இருந்தேன். இப்போ தான் லாஸ்ட் இயர் தான் பாரதியார் யூனிவர்சிட்டியில் என் பையன் வந்து எஜுகேஷன் சைக்காலஜியில் அடலசன்ட் சைக்காலஜி, இக்யூ அண்ட் ஐக்யூ, வெல்பீயிங் ஆஃப் அடலசன்ட் சில்ட்ரன்ட்டு அதில் வந்து பிஹெச்டி வந்து முடிச்சிருக்காரு. ஓகே. இப்போ இதில் வந்து அவருக்கு பேசுறது, அவருடைய இன்டர்வியூஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன், ஃபாலோவும் பண்ணுறேன். அவர் இதில் அவ்வளோ கிளாரிட்டி இருக்குது பேசுகிறதுலலாம். அப்போ அது எப்போ ஆரம்பிச்சது? அவர் வந்து ஆரம்ப காலத்துல இருந்தே அவரால் வந்துட்டு அந்த வோக்கல் இது நல்லா கொண்டு வர முடிஞ்சுதுங்களா, இல்லை அதுக்கும் சில தெரப்பிகள் நீங்கள் கொடுத்தீங்களா? அவங்க வந்து என் டாக்டர் பிறந்தப்பயே வந்து என் கையில் கொடுக்குறப்பயே இந்த குழந்தைகிட்ட நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னாங்க. ம். நான் பேசிக்காக ரொம்ப குவைட்டு, நான் அவ்வளோ பேச மாட்டேன். ஆனால் அவங்க அந்த டாக்டர் எந்த அர்த்தத்தில் அப்போ சொன்னாங்கன்ட்டு எனக்கு தெரியல. ஆனால் என் குழந்தைகிட்ட நான் பேசிக்கிட்டே இருப்பேன். ம்ஹும். அவன்கிட்ட எல்லா விஷயமும் பேசுவேன். இன்னைக்கு வரைக்கும் ம். நாங்கள் வந்து எல்லா டாப்பிக்கும் பேசுவோம், ஓகே. எல்லா விஷயமும் பேசுவோம். என் குழந்தைகிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன். பை காட்ஸ் கிரேஸ் குமரனுக்கு வந்து ஸ்பீச்சில் வந்து ப்ராப்ளம் இல்லை. ஓகே. ஆனால் சில குழந்தைங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது. அந்த குழந்தைங்க வந்து ஸ்பீச் தெரப்பி போய் சரி பண்ணிக்கலாம். ஆனால் சில குழந்தைங்களால வந்து பேச முடியாது. ம். ஆனால் பேரண்ட்ஸால் புரிஞ்சுக்க முடியும். அவங்க ஏதோ பேசுகிறத வந்து Correct. கூட இருக்கிறவங்களால புரிஞ்சுக்க முடியும். பை காட்ஸ் கிரேஸ் வந்து குமரன் வந்து நல்லா பேசுவான் சின்ன வயசுலேருந்தே. மெயினாக எங்கள் மாமியார் பற்றி நான் சொல்லணும். ஓகே. சொன்னேன், புனிதவத்தியில் அவங்க வந்துட்டு. குமரன் வந்து 5th வரைக்கும் தான் தமிழ் படிச்சிருக்கான். ம். ஆனால் அவனுக்கு வந்து தேவாரம், திருவாசகம், ம். திருக்குறள் எல்லாம் தெரியும். ம். எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்ததுனால. ஓ. எனக்கெல்லாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் தெரியாது. ஓகே. எங்கள் மாமியார் வந்து சின்ன வயசுலேயே அவனுக்கு சொல்லி சொல்லி அவனுக்கு வந்து எல்லாமே தெரியும். அவனுக்கு குமரன் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு எக்ஸாம்ஸ்லாம் ஸ்க்ரைப் வச்சு தான் நாங்கள் எழுதுகிறோம். அவன் வந்து கேட்டு ஞாபகம் வச்சுப்பான். அவனோட இது வரைக்கும் எம்எஸ்சி வரைக்குமே நான் தான் படிப்பேன். அவனுக்கு எல்லா புக்ஸும் எல்லா சப்ஜெக்டும் நான் அவன் கூட உட்காந்து படிப்பேன். அவன் கேட்டுப்பான். கேட்டு ஒரு தடவை கேட்டால் போதும், அந்த மெமரியில் வச்சு எழுதுவான். ஓகே. அந்தளவுக்கு மெமரி பவர். ஸோ நிறையா வீட்டில் வந்து ஃபேமிலி சப்போர்ட் இருக்காது. இந்த மாதிரி பொதுவாகவே வந்து இப்போ எல்லாம் நியூக்ளியர் ஃபேமிலி ஆகிட்டாங்க. எந்த இதுவும் இல்லை. கரெக்ட். நான் அதை சொல்ல விரும்புகிறேன். குமரனை பொறுத்த வரைக்கும் நல்ல பாட்டி எங்கள் மாமியார். ஓகே. நல்ல பாட்டி. எங்கள் குமரன் சித்தப்பா குமரனுக்காகவே வந்து எங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கார். ஓகே. வேறு எங்கேயாவது போனால் குமரனை பார்க்க முடியாதுன்ட்டு குமரன் சித்தப்பா வந்து குமரவேல்ட்டு ஆக்டர். அவர் அந்த அபியும் நானும்லாம் கூட நடிச்சிருக்காரு. இப்போது நிறைய படங்களில் நடிச்சிட்ருக்காரு. அதை விட முக்கியம் வந்து சித்தி தீபிகா குமரவேல். சின்ன வயசுலேயே வந்து அவனுக்கு ஃபிங்கர் மூமெண்ட்ஸ்க்கு ஏற்ற டாய்ஸ் அப்பயே வந்து அவங்க பார்த்து பார்த்து வாங்கிட்டு வருவாங்க. சித்தி. அத்தை என்னோட ஒரே நாத்தனார் எனக்கு, வள்ளி சந்திரமோகன். அவங்க வந்து பயங்கர செல்லம். இப்போ வரைக்கும் அவங்க வந்து ரொம்ப பெட்ட. ஸோ ரொம்ப அன்பான அத்தை. ஸோ அவனுக்கு குமரனுக்கு வந்து எல்லாம் நல்லா அமைஞ்சது. எல்லாமே நல்லா ஒரு நல்ல ஃபேமிலியில் வந்து நல்ல சப்போர்ட்டு.
அப்பாவை பற்றி சொல்லவே வேண்டாம். அவனுக்காகவே அவரோட பேஷன் ஆல் இண்டியா ரேடியோ ஒர்க் பண்ணுறது. அவருக்கு 17 வருஷம் வேலை பார்த்துட்டு இவனுக்காகவே அந்த வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு ஓகே இப்பயும் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஓகே ஆனால் பண்ணணுமேன்ட்டு பண்ணிகிட்ருக்காரு. மற்றபடி அவருக்கு ஆர்ட்டில் அந்த இதில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஆனால் குமரனுக்கு நல்ல லைஃப் கொடுக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தன்னோட பேஷனை விட்டுட்டு அவர் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாரு. ஸோ எனக்கு வந்து என்னை சுற்றி இந்த மாதிரி குமரன் சப்போர்ட் சிஸ்டம் வந்து நல்லா இருக்குது. அதே மாதிரி முக்கியமாக சொல்லணுன்னா என்னோட கசின் பிரதர் ஜெயச்சந்திரன்ட்டு பேர். எப்போ உதவி வேணுனாலும் வந்து நிற்பார். அவர் என்ன உதவி வேணாலும் குமரனுக்காக வந்து நிற்பார். அதனால் ஒரு நல்ல ஃபேமிலி சப்போர்ட் இருக்கிறதுனால குமரனை வந்து கொண்டு வர்றது எனக்கு வந்து ஒரு ஈஸின்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு கம்ஃபர்ட். ஆனால் வந்து மற்ற பேரண்ட்ஸ் மாதிரி கஷ்டம் இல்லை. எனக்கு வந்து நான் கொண்டு வர்றது சுலபமாக இருந்தது. அதே நேரத்தில் நான் இப்போ வந்து ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நிறைய சிங்கிள் பேரண்ட்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி குழந்தை, இப்படி ஒரு குழந்தை பிறந்தா நிறைய வீட்டில் வந்து பிரிஞ்சு போயிடுறாங்க. ஆமாம், நிறைய வீட்டில் நான் பார்க்குறேன். ஒய்ஃபை விட்டு சில குழந்தைங்க வந்து அவங்க அப்பாவே பார்த்ததில்ல. ப்ரெக்னென்ட் ஆகிட்ட உடனே கூட சில பேர் வந்து விட்டுட்டு போயிடுறாங்க. இல்லாட்டி இந்த மாதிரி தெரிஞ்சிட்டோன்னா ஒன்று விட்டுட்டு போயிடுறாங்க, இல்லாட்டி இந்த குழந்தைக்கு எதுக்கு தெரப்பி பண்ணணும், இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நிறைய பேர் டைவர்ஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து வளர்க்குறவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் நான் ரொம்ப இதாக பார்க்குறேன். உண்மைதான். பெரிய விஷயம் அவங்க பண்ணுறதெல்லாம் வந்து நான் இந்த அளவுக்கு கொண்டு வந்ததெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக ஒரு அம்மா வந்து கொண்டு வராங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். உண்மைதான். ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து அவங்களுக்கு ஃபைனான்ஷியலி கூட அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இல்லை, மேன் பவரும் இல்லாமல் அவங்க பண்ணுறது வந்து ரொம்பவே ரொம்ப பெரிய விஷயம். அதில் ஒரு பேசிக் அந்த குழந்தைக்கு வந்து செல்ஃப் ஹெல்ப் ஸ்கில்ஸை கொடுத்து ஒரு ஒரு அடுத்த நிலைக்கு அந்த குழந்தைங்களை எடுத்துகிட்டு போகிறதுங்கிறதே ஒரு டாஸ்க்கு தான். கரெக்டாக. அதுக்கப்புறம் வந்து முக்கியமான நபர் வந்து என்னோட 2வது பையன். அவரை பற்றி பேசுகிறப்பெல்லாம் எனக்கு ரொம்ப, நான் அவ்வளோ புரிஞ்சுக்கிட்டு, எந்த குழந்தை இப்படி புரிஞ்சுக்கோன்ட்டு எனக்கு தெரியல. இது வரைக்கும் ஒரு வார்த்தை வந்து நார்மலாகவே சொல்லுவாங்க இல்லையா, நீ அந்த குழந்தைய பார்க்குற என்ன பார்க்கலன்ட்டு. இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் எதுவுமே சொன்னதில்லை. இது அரேஞ்ச் பண்ணுறப்ப கூட இருந்து பார்த்துட்டு தான் போனார் அவர். அவ்வளோ சப்போர்ட்டிங் பிரதர். அதே மாதிரி பாட்டு எழுதுகிற வாய்ப்பும் அவர் குமரனுக்கு ஒரு படத்தில் பாட்டு எழுதியிருக்காரு. அந்த வாய்ப்பும் என்னோட 2வது பையன் சொல்லி கிடச்சிது. இன்னொரு படம் நண்பன் ஒருவன் வந்த பிறகுக்கு அவர் பரதன், அவர் பேர் பரதன்ட்டு பேர் வச்சதே அவர் ராமருக்கு தம்பியை நல்லா பார்த்து பாருன்ட்டு தான் பரதன்ட்டு பேர் வச்சோம். ஸோ இவ்வளோ ஒரு நல்ல பிரதர் கிடைக்க குமரன் கொடுத்து வச்சுருக்கணும். அது ஒரு சின்ன ஒரு கதை இருக்குது. பரதன் வந்ததுக்கும் குமரனுக்கு ஒரு 6 வயசு இருக்கிறப்போ அவனுக்கு கண் பார்வை போயிடும்ட்டாங்க. அப்போ நாங்கள் என்ன அது வரைக்கும் நாங்கள் அவர் மட்டும்தான் போதும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஏன்னா இன்னொரு குழந்தை பார்க்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்போது டாக்டர் சுரேந்தர் தான் பார்த்தாரு. அவர் பார்த்துட்டு அவர் சொன்னார், பார்வை போயிடுங்க அப்படின்ட்டு சொன்னார். அப்போ எங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. நடக்கவும் முடியாது, பார்வையும் போனால் அவருக்கு துணைக்கு ஆள் வேணுமேன்னு நினச்சிட்டு, அப்போது வந்து இவரை நான் ப்ரெக்னென்ட்டானா பார்த்துக்கு ஆள் வேணுமேன்ட்டு இந்த ஜெய்யோட அம்மா என்னோட சித்தி கிட்ட தான் நான் போய் கேட்டேன். இப்படி இந்த மாதிரி சொல்கிறாங்க, பார்வை போயிடும்ன்ட்டு, நாங்கள் இன்னொரு குழந்தை பெற்றுக்கலான்ட்டு இருக்கோம், நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு கேட்டப்போ, அந்த வீட்டில் அவங்களுக்கு 5 பசங்க, அவங்கெல்லாம் எனக்காக வந்து அவங்க அம்மாவை அனுப்பி விட்டாங்க இங்கே போய் எனக்கு ஹெல்ப் பண்ணட்டும்ன்ட்டு. அப்படி பிறந்தவன் தான் பரதன்.
ரொம்ப நல்ல பையன். இப்போ அவர் விஸ்காம் லாயலா விஸ்காம் முடிச்சுட்டு அவர் ஒரு மூவி டைரக்ட் பண்ண போறாரு. ஓ, ஓகே. அவரோட அஹ், புத்தகம் அவங்க எழுதியிருக்கிற புத்தகங்களை பற்றியும், அது அவருக்கு எப்படி அந்த தாட் உங்களுக்கு வந்ததா, இல்லைன்னா அது அவருக்குள்ள இந்த தாட் வந்து தானா அவர் பண்ண ஆரம்பிச்சாரா? அவர் 23 வயசுல வந்து புக் எழுதுறேன் அப்படின்னாரு. அவரோட ஆட்டோபயோகிராஃபி. ம். அது ஆனந்த தாண்டவம்ட்டு அவர் பேர் வச்சாரு. ம். அஹ் நல்லா எழுதினாரு. அவங்க அப்பா ஃபுல்லாக என்கரேஜ் பண்ணார். அவங்க அப்பா எப்பயும் சொல்லுவார், 23 வயசில் பசங்க வந்து பைக் கேட்பாங்க, இது கேட்பாங்க. என் பையன் புக் எழுத கேட்குறான், நான் பண்ணுறேன்ட்டு புக் எழுதுனா அது ஆக்சுவலாக வந்து சாகித்ய அகாடமி அவார்டுக்கெலாம் போச்சு. கிடைக்க போகுது, அந்த யுவ புரஸ்கார் அது ஒன்று இருக்குது, அதில் கிடைக்க போகுதுன்ட்டு கூட சொன்னாங்க. நான் வந்து அப்படியே எக்ஸைட்மெண்ட்டில் சாரிலாம் வாங்கி ரெடியாக இருந்தேன் அந்த அவார்டு கட்டிட்டு போகணுன்ட்டு. அப்புறம் கடைசி நிமிஷத்தில் ஏதோ காரணத்தால் கிடைக்கல. அதுக்கப்புறம் ஆனந்த தாண்டவம்க்கு அப்புறம் வந்து சிபி டு சிபின்ட்டு ஒரு புக் எழுதினார், செரிப்ரல் பால்சி டு கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட். அது இங்கிலீஷ் வெர்ஷன். என்னன்னா குமரனுக்கு வந்து இந்தியா முழுக்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இந்த ஃபேஸ்புக்னால. இங்கே சவுத்தில் இருந்து கல்கட்டா வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்கெல்லாம் கேட்டாங்க குமரன்ட்ட, நாங்கள் வந்து எப்படி படிக்கிறது, நீ இங்கிலீஷில் எழுதுன்ட்டு. அதனால அவர் அதை எழுதினார். அதுக்கு மூணாவது வந்து ராஜநடைன்ட்டு கவிதை தொகுப்பு. அவருக்குள்ளேயே அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தது. நல்லா எழுதினார். நாங்கள் அந்த புக் ரிலீஸ்லாம் கிராண்டாக நல்லா பண்ணோம் அவருக்காக. அந்த ஃபேஸ்புக்னால அவர் வந்து சோஷியல் மீடியாவை வந்து பாசிட்டிவாக யூஸ் பண்ணிக்கிட்டார். அவருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நாங்கள் வந்து குமரனுக்காக வைஷாலின்ட்டு ஒருத்தங்க வந்து சண்டிகரில் இருக்காங்க. அவங்களும் செரிப்ரல் பால்சி தான். குமரனோட ஃப்ரெண்டு தீதி, ஃப்ரெண்டுன்னு சொல்கிறத விட அக்கா, தீதிம்பான். அவங்கள பார்க்கறதுக்காக நாங்கள் குமரனை சண்டிகருக்கு கூட்டிகிட்டு போனோம். கல்கட்டாவில் இருக்காங்க அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸு. அப்புறம் பெங்களூரில் இப்போ லாஸ்ட் இயர் கிரிஜான்ட்டு ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணும் ஃபிசிக்கலி சேலஞ்சு. அவங்கள பார்க்க நாங்கள் லாஸ்ட் இயர் பெங்களூர் கூட்டிகிட்டு போனோம். ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸு குமரனால் எங்களுக்கு நிறைய நட்பு வந்திருக்கு. பெங்களூரில் நிறைய பேர் இருக்காங்க, சுஜாதா, அப்புறம் அனு, இவங்கெல்லாம் வந்து குமரனால் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அவரால் எங்களுக்கு நிறைய நெட்வொர்க் வந்து நிறைய பேர், அவங்கெல்லாம் இப்போ ஃபேமிலி மாதிரி. இப்போ சுஜாதா ராஜான்ட்டு பெங்களூரில் இருக்காங்க, அவங்கெல்லாம் ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி. இதெல்லாம் வந்து குமரனால தான் கிடச்சிது. ஓகே. நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லும் போது ரொம்ப ரொம்ப சாதாரணமாக சிம்பிளாக வந்துட்டு அப்பா வந்து பாலமுருகன், அவர் வந்து சிவாஜி வச்சு படம்லாம் பண்ணியிருக்காங்கன்னு ரொம்ப சிம்பிளாக சொன்னீங்க. சிவாஜி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய பாவரிசை படங்கள் அத்தனையுமே வந்துட்டு அப்பா பண்ணினது தான். இப்படி குமரன் வந்து அவர் எழுதுறது, அவர் தானாக தான் வருது அப்படின்றதும், கவிதை தொகுப்பு எங்கேயோ ஒரு இடத்துல வந்து தாத்தாவுடைய தாக்கம் அவருக்குள்ள இன்பானா இருந்திருக்குங்கிறது இருக்கும். நிறைய கேரக்டர்ஸ் எங்கள் அப்பா மாதிரி தான் குமரன். இங்கே சொல்லிக்கிற முறை என்னோட 3வது பிரதரும் தமிழ் சினிமாவில் தான் இருக்கார், ஸ்டோரி ரைட்டர், பூபதி ராஜான்ட்டு பேர். அவர் தமிழில் வந்து சில படங்கள் தான் பண்ணியிருக்காரு. சங்கமம், பிரியமானவளே, ரெட்டை ரோஜா, வீரம், அஜித் நடிச்சு, இதெல்லாம் வந்து அவர் பண்ண சில படங்கள். பட் அங்கே வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் சிரஞ்சீவி, நாகார்ஜுனா, வெங்கடேஷ் இவங்களுக்கெல்லாம் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்காரு. இப்பயும் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ கூட ஹரிஹர வீரமல்லூரில் கூட பவன் கல்யாண் படத்துக்கு கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. அவரோட இதுவும் இருக்கலாம். என் ஹஸ்பண்டும் நல்லா எழுதுவாங்க, பேசுவாங்க. ஸோ அதுவும் இருக்குது. இவங்க எல்லாரோட இது உள்ள இருக்கு அவருக்கு. அதனால தான் வந்துட்டு அத எழுத்து வந்து ஆட்டோமேட்டிக்கா எழுத்து வந்து இருக்கு.
பேச்சு எழுத்தெல்லாம் அவங்க அப்பா பாட்டிக்கிட்ட இருந்து வந்திருக்கலாம். வந்திருக்கலாம். ஏன்னா அவரோட இன்டர்வியூஸ் எல்லாம் நான் பார்க்கும்போது அவ்ளோ ஒரு கிளாரிட்டி இருக்கு. ரொம்ப ஆமாமா. தெளிவா ஆமா. பேசுறது எல்லாமே இருக்கு. அது ஆமா. வந்து கத்துக்கிட்டு வந்த மாதிரியோ, பழக்கத்துல வந்த மாரியோ இல்ல. அது சம்திங் ஃப்ரம் இன்சைட் அவருக்கு அது ஆமா. உள்ளுக்குள்ள இருந்து தான் வருதுங்கிறது புரியுது. அவங்களுக்கு நெறைய நம்ம வெளிய போய் பார்க்காட்டியும், அவருக்கு நெறைய படிக்கிறாருங்க. எல்லா விதமான புக்ஸும் படிப்பாரு அவரு. ஓகே. அவரு பைபிள் படிப்பாரு, குரான் படிப்பாரு, ஓகே. ராமாயணம், மகாபாரதம் படிப்பாரு, எல்லாமே படிப்பாரு. ம். அ குமரன் வந்து பயங்கர கிரிக்கெட் ஃபேனு. ஓ! ஓ! அவங்க சித்தப்பாவும், குமரனும் உட்காந்து மேட்ச் பார்ப்பாங்க. ஓகே. எங்க 2 பேத்துக்கும் சுத்தமா கிரிக்கெட் இல்ல. அவங்க மாமா குமரன் கிரிக்கெட்னா உயிரு. ஓ! அப்படியே ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்குமா? அப்டேட் வச்சிருப்பான். நெறைய மேட்சஸ் போயிருக்கான். இங்க ஓகே. இங்க நடக்கிறதுக்கெல்லாம் போயிருக்கான். அதே மாரி நான் குமரன நெறைய வெளிநாடுகளுக்கு கூட்டிட்டு போயிருக்கோம். ஆஹா. அவரு வந்து தாய்லாந்து, ம். சிங்கப்பூர், மலேசியா, அமெரிக்கா, துபாய். ம். அமெரிக்கால வந்து நெறைய இடங்கள் கூட்டிட்டு போனோம். ஒரு நியூயார்க்குக்கு போயிட்டு அங்கேருந்து வாஷிங்டன் நெறைய இடங்கள் போனோம். அங்க வந்து ஒரு இதில வந்து கெனடா நயக்ரா வாட்டர் ஃபால்ஸ் வந்து கெனடா சைட்ல பார்த்துட்டு, ம். நாங்க வந்தப்போ ஒரு ஏர் ஹோஸ்டஸ் சொன்னாங்க, "நாங்க அமெரிக்கால இருக்கிறவங்களே இவ்வளோ பிளேஸஸ் போனது போனதில்ல. கிடையாது. நீங்க இவர வந்து இந்தியாவிலேருந்து கூட்டிட்டு வந்துட்டு, இவ்வளோ இடங்கள வந்து சுத்தி காமிச்சிருக்கீங்களே!" ம். அப்படின்னாங்க. ஏன்னா, அங்க வந்து ஒரு வீல் சேர்ல போறது வந்து எதுக்கு வெளிநாடு ப்ரிஃபர் பண்றோம்னா, நம்ம இந்தியா மாரி எதுவும் கிடையாது. அழகு இல்ல எதுவும். நம்ம இந்தியாவுக்கு நிகர் இந்தியா தான். பட் இந்த மாரி இருக்கிறவங்களுக்கு அக்சஸிபிலிட்டி கிடையாது. ம். ஸோ அங்கலாம் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு கூட்டிட்டு போறது. இங்க வந்துட்டோனே ஒரு வீல் சேர் குடுக்கறதுக்கே யோசிப்பாங்க. அந்த ம். கேபின் வீல் சேர் கேட்டோன்னா, ஃப்ளைட்லயே அவர் நடந்து வர மாட்டாரா? அப்படிம்பாங்க. ம். நடந்து வர முடியாதனால தான் வந்து வீல் நாங்க சேர் வீல் சேர் கேட்குறோம். கேட்குறோம். ஸோ அங்க ஒரு ராஜா மாரி ஃபுல்லா பயணம் பண்ணிட்டு, இங்க வரப்ப தான் வந்து நம்மள எப்படி அவங்க ட்ரீட் பண்றாங்கன்ட்டு அவரோட தெரியுது. இன்டர்வியூல கூட அவர் இத மென்ஷன் ஆமா, பண்ணியிருக்காரு. இது வந்து நெறைய மீடியாஸ் பார்த்து அவங்க ஒரு ஸ்டெப் எடுக்கணும். ஏன்னா, இந்த மாதிரி ஒரு டிசபிலிட்டி இருக்குன்னும்போது, டிசபிலிட்டி இருக்கிறதுனால தானே சப்போர்ட் கேட்குறோம். ஆமா. அது இல்லாதவங்களுக்கு சப்போர்ட் தேவையில்லையே! தேவையில்ல. அதே மாரி ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து இந்த மாரி பசங்களுக்கு குடுக்கணும் கீழ. உண்மதான். ஏன்னா நாங்க போராடி வந்து ஒரு ஒரு ஸ்டெப்பும் போராடி வரோம். ஒரு ஸ்கூல் கொண்டு வரதே வந்து பெரிய பாடு நெறைய பேருக்கு. அப்ப நீங்க 2வது மாடியில கிளாஸ் குடுத்தீங்கன்னா, எங்களால எப்படி வந்து இந்த மாரி குழந்தைங்கள கூட்டிட்டு போ ரொம்ப முடியும்? கரெக்ட். ரொம்ப கரெக்ட். அதே எப்படி மாதிரி இப்ப முடியும் அது? சமீபத்தில ஒன் ஆஃப் மை கிளையண்ட் அவங்களோட டாட்டர் கூட வந்துட்டு இதே செரிப்ரல் இது ம். இருக்கிறவங்க தான். அவங்க வந்து அவங்க பொண்ண காலேஜ்ல இப்பவும் படிச்சுட்டு இருக்கா. ஃபைனல் இயர் அந்த பொண்ணு. அவங்களால வந்து அந்த பொண்ண கூடவே கூட்டிட்டு போயிட்டு, கூடவே கூட்டிட்டு வரணும். அப்போ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல குடுத்திருந்தது. அந்த ஆ குழந்தை ரொம்பவே ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து இப்ப வரைக்கும் ஷி இஸ் ஃபேசிங் லாட்ஸ் ஆஃப் ட்ரபிள். அதான். அது வந்து அந்த அந்த குழந்தை வந்து ஒரு ட்ரபிள ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கிறது, அவங்க அம்மா கூடவே ட்ராவல் பண்றாங்க. ஸோ இத பார்த்துட்டு ஸ்கூல்ஸு, காலேஜஸ் எல்லாமே கொஞ்சம் கன்சிடர் பண்ணா நல்லாயிருக்கும். கரெக்ட்டு. அட்லீஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோர்ல கிளாஸ் ரூம்ஸ் குடுக்கலாம். ஆமா, உடனே அவங்க சொல்ற அடுத்த வார்த்தை என்னன்னா, "இந்த ஸ்கூல்ல வந்து வேண்டாம். நீங்க வேற ஸ்பெஷல் ஸ்கூல் போடுங்க. ஆமா, அப்போ அந்த குழந்தையால படிக்க முடியும். ஆமா. ம மத் ஓரளவுக்கு வந்து இந்த மாதிரியான நார்மல் சில்ட்ரனோட சேர்த்து அகாடமிக் ஃபாலோ பண்ண முடியும். ஃபிசிக்கலா மட்டும் தான் கோஆப்பரேட் பண்ண முடியல. இத ம். பிரிச்சு பார்த்து இந்த எஜுகேஷன் வந்து மினிஸ்ட்ரி தான் நம்ம அப்ரோச் பண்ணணும். ஏன்னா, கண்டிப்பா. அவங்க தான் வந்து இதுக்கான ஒரு தீர்வு குடுக்கணும். ஏன்னா, இப்படி இருக்கிற குழந்தைகளால நமக்கு அ ஒரு அகாடமிக் வைஸ் அந்த குழந்தைங்களால சாதிக்க முடியும். ஆனா, கரெக்ட்டு. ஃபிசிக்கலி மட்டும் தான் போக முடியாது. முடியலங்கிறத வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு, அந்த பேரண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரு கோரிக்கையாவே இந்த இடத்துல நம்ம வைக்கிறோம். ஆஸ் அ பேரண்ட் நெறைய பேரண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு டிஃபிகல்ட்டிய புரிஞ்சுக்கிட்டு, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து இதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு கைண்ட் அண்ட் ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டா நாங்க இந்த இடத்துல வைக்கிறோம் ரெமிரா டாக்ஸ் மூலமா. கரெக்ட். அதே மாரி ஸ்கிரைப் கிடைக்கிறதே பெரிய பிரச்சனையா கஷ்டம். இருக்கு. யங்ஸ்டர்ஸ்லாம் கொஞ்சம் மனசு வச்சாங்கன்னா, இந்த மாரி பசங்களுக்கு நீங்க எங்கெங்கேயோ போறீங்க, அவுட்டிங் போறீங்க, அங்கங்க போறீங்க.
5 டேஸ் தான் அந்த எக்ஸாம் நடக்க போகிறது, ஒரு 5 நாள். நீங்கள் வந்து இந்த பசங்களுக்கு ஸ்க்ரைபாக இருக்கலாம். ஸ்க்ரைப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் எங்களுக்கு. அதனால் அதுவும் கன்சிடர் பண்ணலாம். யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து என்னென்னவோ பண்ணுறாங்க. இது பண்ணக்கூடாதா? உண்மைதான். அந்த ஸ்கூல்ல படிக்கிறதுல காலகட்டத்தில் இருந்து இந்த 10th, ஏன்னா தரமணி ஸ்கூலில் வந்து ஓரளவுக்கு நான் அசோசியேட்டடாக இருக்கிறதுனால அந்த ஸ்க்ரைபுக்கு அவங்க படுற கஷ்டங்கள், அதுக்காக பின்னாடியே போய் அவங்கள கெஞ்சி ஒரு நாள் வருவாங்க, அடுத்த நாள் காலையில் ஃபோன் அட்டன் பண்ணாமல் என்னன்னா இல்லை இல்லை என் குழந்தைய இன்னைக்கு வந்து எழுத முடியலன்னா அந்த பேரண்ட்ஸ் சொல்லும்போது ரொம்ப டிஃபிகல்ட். அதெல்லாம் வந்து வார்த்தைகளால் சொல்லவே முடியாத பல சங்கடங்களை ஸ்பெஷல் பேரண்ட்ஸ் அனுபவிச்சுட்டு வராங்க. அதை எப்படி எவ்வளோ மேனேஜ் பண்ண முடியும்? இந்த குழந்தைங்களை இவ்வளோ தூரம் வளர்த்து கொண்டு வர்றது ஒரு விஷயமா இருந்தால் இந்த சப்போர்ட் சிஸ்டமில் இவ்வளோ நெருடல்கள் இருக்குது. ஏன் அந்த ஸ்க்ரைபை வந்து ப்ராப்பராக நெட்வொர்க் பண்ணி அமைச்சு கொடுக்கக்கூடாது? ஆக்சுவலாக ஸ்க்ரைப் எழுதுகிறவங்கெல்லாம் என்னென்னா அவங்க வந்து ஒரு குரூப் வச்சுருக்காங்க. ஆமாம். அந்த குரூப் மூலமாக ஃபார்மலாக போய் அப்ரோச் பண்ணாலே இப்போ லீவ் நாளுங்க, இப்போ பசங்க அவைலபிள் இல்லை, பசங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸாம்ஸ் இருக்குது, அப்போ அவங்க அவைலபிள் இல்லை. அப்புறம் தேர் ஆர் சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸ்க்ரைப் எழுதுகிற குழந்தைகள் வந்து இப்போ 10th படிக்கிற குழந்தைக்கு ஸ்க்ரைப் தேவைப்பட்டுச்சுன்னா அது ஒரு +1 மேக்ஸிமம் 9th இல்லைனா +1 படிக்கிற குழந்தை தான் எழுத முடியும். ஆமாம். காலேஜ் படிக்கிற குழந்தைங்க இவங்களுக்கு எழுத முடியாதுன்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இந்த இடத்துல போட்டு வச்சிருக்காங்க. அப்போ எப்படி அப்ரோச் பண்றது? இதுக்கான அவேர்னஸ் வந்து கட்டாயமா இந்த சேனலை பார்க்குறவங்க தயவு செஞ்சு இது என்னெல்லாம் வழிமுறைகள் இருக்கு அப்படிங்கிறத சொன்னா இதனால நிறைய பேரண்ட்ஸ் பெனிஃபிட் அடைவாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன். அதே மாதிரி இப்போது இது வந்து சின்ன வயசில் படுற ஸ்ட்ரகிள்ஸ் பற்றிலாம் நாம் பேசினோம். இப்போ அவர் 30s வந்துட்டார் குமரன். இப்போ வந்து கல்யாண வயசு வந்துருச்சு. சில பேர் வந்து இன்சென்சிட்டிவாக என்கிட்டயே வந்து கேட்பாங்க, வந்து 2வது பையனுக்கு கல்யாணம் பண்ணலையா அப்படிம்பாங்க. 2வது பையன் ரெடியாக இருந்தால் நான் பண்ணுறேன், அது வேறு விஷயம். பெரியவன் இருக்கான், அவனுக்கு கல்யாணம் ஆகணும். நிறைய பேருக்கு என்னென்னா இவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகவே ஆகாது, ஆகக்கூடாது, ஆகுமா அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்குது. அது அவங்களோட கருத்து. இந்த இடத்துல நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஒரு பெரிய ஒரு மேரேஜ் ஒரு இது அவங்க டிவியில் கூட ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு மேரேஜ் அவங்கள்ட்ட நாங்கள் வந்து நிறைய பேர் சொன்னாங்க, உங்களுக்கு தான் அவங்கள தெரியுமே, நீங்கள் போய் அவங்கள பார்க்கலாமேன்ட்டு. ஸோ நாங்கள் அவங்கள்ட்ட போகிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டிஸ்லெக்சிக் பசங்களுக்கு கூட நாங்கள் வந்து வரன் பார்க்க மாட்டோம். ஏன்னு கேட்டால் நல்லா படிக்காத பசங்க நல்லா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக பேராக இருக்க மாட்டாங்க. படிப்புக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? பெரிய பெரிய ஐஐடி அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தவங்கெல்லாம் வந்து ஒன்றாவா வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு கூட கருத்து வேறுபாடு வந்தால் பிரியறது இல்லையா? அவங்க வந்து அப்படி நான் ஒரு புரிதலே இல்லை. அவ்வளோ ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க, அவ்வளோ இது பண்ணுறாங்க. அவங்க வந்து அப்படி சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ பாப்புலராக அவ்வளோ எஸ்டாப்ளிஷ்டு இருக்கிறவங்களுக்கே ஒரு இந்த மாதிரி ஒரு பசங்களை பற்றி நல்லா படிக்காத பசங்க நல்லா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்க மாட்டாங்கன்ட்டு இவங்க யார் முடிவு பண்ணுறது? அவங்களுக்கே அப்படி முடிவு பண்ணால் இந்த மாதிரி இருக்கிறவங்க அவ்வளோ கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு மேட்ரிமோனி நானும் நிறைய பதிவு பண்ணிட்டேன். ஆனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறோம் அது இதுன்னு சும்மா பேருக்கு சொல்கிறாங்களே ஒழிய. ஆனால் பாய்ஸை அவங்க பாய்ஸ் வந்து சில பாய்ஸில் வந்து அவங்களே வில்லிங்காக வந்து கேர்ள்ஸை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பட் எங்களை மாதிரி பேரண்ட்டுக்கு ஒரு பொண்ணு கிடைக்கிறதுங்கிறது பெரிய ஒரு இதாக இருக்குது. அதுக்கான ஒரு வழிமுறையும் வந்து நம்ம ஒரு ஓப்பனாக ஒரு பிளாட்ஃபார்ம் அதுக்கு இருக்கணும். விருப்பப்படுறவங்கெல்லாம் அந்த இடத்துல பதிவு பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். அது வந்து எப்படின்னா டிசேபிலிட்டின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சிருக்காங்களே தவிர மற்றபடி இப்படி எல்லா சௌகரியங்களும் இருக்கு, இது ஒண்ணுதான் குறை அப்படின்னாக்கா அதையும் ஏத்துக்கிட்டு வரக்கூடிய மனப்பக்குவம் நிறைய பேருக்கு இருக்கு. பட் அது வந்து கரெக்டான சேனல் ஆக மாட்டேங்குது, கரெக்டா நாங்கள் அப்ரோச் பண்ண முடியல. ஆமா, உண்மை அது. அதே மாதிரி இவருக்கு வந்து ஒரு செக்ஸாலஜிஸ்ட் கிட்ட நாங்கள் கூட்டிகிட்டு போய் இவருக்கு திருமணத்துக்கு இவரால் பண்ண முடியுமா,
குழந்தை பிறக்குமான்ட்டு கேட்க முடிஞ்சோம். அப்போ நாங்கள் இது கேட்டு ஒரு 10 வருஷம் முன்னாடி போயிருப்போம். அவர் சென்னையிலே பெரிய செக்ஸாலஜிஸ்ட்டு. அவர் என்ன சொன்னார்னா, பண்ண முடியும், ஆனால் நீங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா அவரை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. வர ஃபேமிலி அவர் வந்து அவ்வளோ பெரிய டாக்டர். அவர் சொல்கிறாரு, அவர் வர ஃபேமிலி வந்து பொண்ணு ஃபேமிலி வந்து உங்கள் பையனை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க, அதனால் பண்ணாதீங்கன்னாரு. அப்புறம் நாங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக 3-4 இயர்ஸ் பேக் வந்து ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி அவர் இதுக்கும் இருக்காருன்ட்டு நாங்கள் வந்து இங்கே ஒரு பெரிய டாக்டர் ஒருத்தரை பார்த்தோம். அவர் ரொம்ப பாசிட்டிவாக, டாக்டர் காமராஜ் வந்து அவர் சொன்னார், நல்லா கல்யாணம் பண்ணலாமா, நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி கூட்டிகிட்டு வாங்க, நாங்கள் கவுன்சிலிங் கொடுக்குறோம் பொண்ணுக்கு. ஓகே. ஸோ ஒரு பெரிய டாக்டர்ஸ்க்கே ஒரு வந்து புரிதல் இல்லை, இந்த மாதிரி பசங்க வாழ முடியும், கல்யாணம் பண்ணிட்டு ஹாப்பியாக இருக்க முடியுங்கிற எண்ணம் சில டாக்டர்ஸ்க்கு இல்லை. உண்மைதான். இப்போ இந்த மாதிரியான சூழல் எல்லாமே வந்து ஒரு ஸ்பெஷல் சைல்டு அப்படிங்கிறது அந்த குழந்தையோடைய ஸ்கூல் படிப்பு, கல்லூரி படிப்பு, அப்புறம் அதுக்கான எக்ஸ்போஷர்ஸ் எல்லாத்தையும் தாண்டி அந்த குழந்தை ஒரு உத்தியோகன்ற ஒரு நிலைக்கு வந்து அதை தாண்டி அந்த குழந்தைக்கு திருமணம்ங்கிற அந்த வயசு வரும்பொழுது ரொம்ப டிஃபிகல்ட்டியை ஃபேஸ் பண்ண நிலையில் வந்து அந்த பெற்றோர்கள் இருக்கிறாங்க. ஆரம்ப காலத்தில் பெற்றோர்களுக்கும் வயசு சின்னதாக இருக்கும், அவங்களால பல விஷயங்களை மேனேஜ் பண்ண முடியும். ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த பெற்றோர்களுக்கும் வயசாகும். அப்போது சப்போர்ட் பண்ணலைன்னா பரவாயில்ல, நெகட்டிவாக இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கேள்விக்குறிக்குள்ள, அதாவது ஆரம்ப இடத்துலையே திரும்பவும் தன்னோட வாழ்க்கையை தள்ளுற மாதிரியாக அந்த பெற்றோர்களுக்கு இப்படி ஒரு விஷயத்த சொல்கிறது எந்த விதத்துலேயும் நியாயம் இல்லை அப்படிங்கிறது தான் நான் வந்து இந்த இடத்துல பதிவு பண்ண நினைக்கிறேன். இவ்வளோ காலம் அந்த குழந்தைங்களை கொண்டு வந்து நிறுத்திட்டு இப்போ திரும்பவும் ஆரம்ப இடத்துக்குள்ளேயே போகிற மாதிரி எல்லாம் ஏமாத்திட்டு போயிடுவாங்கன்னா யாரை ஏமாத்தலை? ஆமாம், நல்லா இருக்கக்கூடிய பல இருக்கவங்களே வாழ்க்கையிலேயே அதுதானே நடக்குது. பொண்ணு வந்து தன் விருப்பப்பட்ட வாழ்க்கையை தேடிட்டு போயிடுச்சு, கல்யாணம் ஆன 2 நாள் 3 நாள்ல அந்த பொண்ணு வந்து விட்டுட்டு போயிடுச்சுன்னு இருக்குது, பையன் வந்து வேற கல்யாணத்துக்கு போயிட்டான் அப்படின்னு இருக்கு, எவ்வளவோ நடக்குது. அப்படி நெகட்டிவா மட்டுமே நம்ம கணக்கு எடுத்துட்டு இருக்கணும்னா நம்ம எவ்வளவோ கணக்கு எடுக்கலாமே. இல்லை, நல்லது நடக்கும்னு சொல்றதுல ஒன்றும் தவறு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அது என்கிட்டயே சொல்லுவாங்க. அதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப கொடுமை. என்கிட்டயே சின்ன வயசுல எல்லாம் நான் குமரனை நடக்க வச்சு கூட்டிட்டு ஃபிசியோதெரப்பி அப்போ அந்த வாக்கிங் ப்ராக்டிஸ் கொடுக்குறப்பெல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, சிச்சோ குழந்தை அழகா இருக்கே, நடக்க முடியலையா, நீ பீச்சுக்கு கூட்டிட்டு போமா, நடக்க வைமா அப்படின்ட்டுலாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நான் பெருசாக கோவப்பட மாட்டேன், அவங்களுக்கு தெரியாமல் சொல்கிறாங்கன்ட்டு நான் விட்டுட்டு போயிடுவேன். அது சின்ன வயசில். இப்போ எனக்கும் வயசாயிடுச்சு. கரெக்ட். அடுத்த வருஷம் எனக்கும் 60 ஆரம்பிக்க போகுது. இப்போ வந்து அந்த எல்லாம் தாண்டி வந்துட்டோம், எல்லாமே அவனுக்கு நாங்கள் செஞ்சு கொடுத்துட்டோம். இந்த கட்டத்தில் வந்து திருப்பியும் எங்களை பாதிக்கிற மாதிரி பேசினா அப்போ இருந்த தைரியம் இப்போ இல்லை. உண்மைதான். அப்போ இருந்த இது இப்போ இல்லை. இப்போ கூட நான் மாடியில் மொட்டை மாடியில் நடக்கிறப்ப எதிர்க்க ஃப்ளாட்டில் ஒரு அப்பா பார்க்குறேன். நான் ஒரு 8:30 மணி அப்போ வந்து அந்த நடக்க முடியாத அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து வேனில் ஏற்றுறார். ரெகுலராக நான் பார்த்துட்ருக்காது. எனக்கு பழைய நினைவுகள் வருது, நான் எப்படி கூட்டிகிட்டு போனேன், நான் என்ன பண்ணேன். இப்போ வந்து அப்போ ஏதோ தைரியத்தில் ஒரு அப்போ தெரியல எனக்கு தைரியமாக என்னை கூட கேட்பாங்க, எப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்ட்டு. எனக்கு ஆக்சுவலாக தெரியும். திரும்பி பார்த்தேன்னா நான் வந்து இவ்வளோ தூரம் நான் இல்லை, நாங்கள் எவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கோன்ட்டு இப்போ திரும்பி பார்த்தா எனக்கே வியப்பாக தான் இருக்குது, எப்படி கொண்டு வந்தோன்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறது பேசிக்காகவே நான் கொஞ்சம் பொறுமை, கோவம் வராது. நான் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பேன் குமரன் கிட்ட. அதெல்லாம் தான் ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் காரணம்ன்ட்டு நான் நினைக்கிறேன். அதுதான் நினைக்கிறேன் நான். உண்மைதான். கற்பகம், உங்கள் கூட பேசும்போது எனக்கு அவ்வளோ நெகிழ்ச்சியாக, அவ்வளோ ஒரு மனசு நிறைவாக இருக்குது. இப்போ ரொம்ப ரொம்ப நிறைவான ஒரு கலந்துரையாடலாக தான் இதை நான் பார்க்குறேன். இன்டர்வியூவை தாண்டி ஒரு தாயாக உங்களை வந்து இந்த இடத்துல நான் சந்திப்பேன் அப்படிங்கிற, நான் வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, சாதனை பெண்ணாக தான் உங்களை நான் பார்த்தாலும் அதில் ஒரு தாய்மை கலந்த அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து எப்போவுமே மதிப்பு ரொம்ப அதிகம்.
சீக்கிரமாவே உங்க சன் வந்து எங்க எல்லாரையும் நீங்க அழைக்கணும் அவருடைய திருமணத்திற்கு. அப்புறம் வந்து அவருடைய எழுத்துக்கள் வந்து இன்னும் நிறைய புத்தகங்கள் எழுதணும். அதற்கான பல விருதுகள் வந்து பல்வேறு நாடுகள்ல இருந்து அவரை அழைத்து விருதுகள் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்மா. எனக்கு இன்னைக்கு ரெமிரா டாக்ஸ்ல வந்து இவ்வளவு தூரம் மனம் விட்டு பேசியதற்கு மகிழ்ச்சி. நன்றிம்மா. நன்றி நன்றி.